வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஒரே நாளில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவு. மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கும் உப்பளங்கள், ஏற்றுமதி பணியும் பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஏரி கால்வாய் கரையில் 4வது முறையாக விரிசல். பாதை முழுவதும் சேதமடைந்துள்ளதால் கிராம மக்கள் கடும் அவதி. பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் புகார். தேங்கியுள்ள குப்பைகளால் தொற்று நோய் பரவும் அபாயம். மேட்டுப்பாளையம் முதல் அவிநாசி வரை 4 வழிச்சாலை அமைக்க திட்டம். வெட்டப்படும் மரங்களுக்கு பதிலாக 15,000 மரக்கன்றுகளை இலவசமாக வழங்க தயாராகி வரும் ஊராட்சி நிர்வாகம். அதிக லாபம் ஈட்டித் தரும் டிராகன் பழ சாகுபடி. திருவண்ணாமலை விவசாயியின் அனுபவங்களை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வேதாரண்யத்தில் பெய்து வரும் கனமழையால் உப்பளங்களில் தண்ணீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் ஆகிய பகுதிகளில் 9,000 ஏக்கர் அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கடந்த ஒரு மாதமாக நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேதாரண்யத்தில் நேற்று ஒரே நாளில் 19 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் ஆகிய பகுதிகளில் உள்ள உப்பளங்களில் மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் உப்பு ஏற்றுமதி பணிகள் நடைபெற்று வந்தது. ஆனால் தொடர் மழையால் தற்போது உப்பு ஏற்றுமதி பணிகளும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைக்கப்பட்டுள்ள உப்பு மழையில் கரையாத வகையில் தார்பாய் மற்றும் பனை ஓலைகளை கொண்டு பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை அருகே எக்கூர் அமட்டன்குட்டை ஏரிக்கரையில் 4வது முறையாக விரிசல் ஏற்பட்டு பாதை முழுவதும் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்து எக்கூர் பகுதியில் அமட்டன்குட்டை ஏரி கால்வாய் அமைந்துள்ளது. இந்த கால்வாய் கரையை ஒட்டி மண் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண் சாலைதான் சுற்றுவட்டார கிராம மக்களின் பிரதான சாலையாக உள்ளது. மழை காலங்களில் கால்வாயின் கரை உடைந்து மண் சாலை முழுவதும் சேதமடைந்துள்ளது. இதனால் கிராம மக்கள் சாலை வசதியின்றி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே ஏரி கால்வாய் கரைகளை நிரந்தரமாக சீரமைத்து பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும் மண் சாலையை தார் சாலையாக மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உரிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள காத்திருப்போர் கூடத்தில் மின்விசிறி செயல்படவில்லை, இருக்கைகள் மிகவும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் கழிவறை, குடிநீர் போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் இங்கு வரும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அத்துடன் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவி வருவதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே வட்டாட்சியர் அலுவலகத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரம்பக்குடி அருகே 50 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து பள்ளம் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே செங்கமேடு ஊராட்சிக்கு உட்பட்டது பத்தாத்தாக்கு கிராமம். இந்த கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்திலிருந்து தஞ்சை, திருவோணம் செல்லும் இணைப்பு சாலை
கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த பொது பாதையை தனிநபர் ஒருவர் தன்னுடைய பட்டா நிலம் என்று கூறி சாலையின் குறுக்கே பள்ளம் வெட்டி துண்டித்துள்ளார். இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள், வாகன ஓட்டிகள், கிராம மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 108 ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் பாதையை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கியமேடு ஊராட்சியில் அமைஞ்சிருக்கிற இந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மக்கள் இருக்கிறாங்க. தனிப்பட்ட நபர் ரோடை பாதி வரலையும் சாலையை வெட்டி ஆக்கிரமிச்சு பண்ணிட்டார். கேட்டாக்க பொதுமக்கள் கேட்கும் பொழுது என்னுடைய எல்லை இது வரலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் உடனே தொடர்புடைய தாசில்தார் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இதுவரையிலையும் இஷ்யூ ஆகலை. 10 ஆண்டுகளாக இந்த இஷ்யூ நடந்துக்கிட்டே இருந்துக்கு. பால் வண்டி, நைட்டு போகிற பிரசவ வண்டி, போகிற வர்றது, போக்குவரத்து எல்லாமே தடைபெற்று நிற்குது. இது இந்த காலத்திலேயே நல்லாட்சி நடைபெறும் பொழுது இப்படி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டுப்பாளையம் முதல் அவிநாசி வரை 4 வழிச்சாலையாக அமைக்கப்பட உள்ள நிலையில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக வெட்டப்படும் மரங்களுக்கு மாற்றாக 10 மடங்கு மரங்களை நட ஊராட்சி நிர்வாகம் தயாராகி வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து அன்னூர் வழியாக அவிநாசி வரை 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த சாலையில் ஆயிரக்கணக்கான மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிழல் தந்து வருகின்றன. இந்நிலையில் 4 வழிச்சாலைக்காக இந்த இவ்வழித்தடத்தில் உள்ள 1400க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட உள்ளதாகவும், வெட்டப்படும் மரங்களுக்கு மாற்றாக 10 மடங்கு புதிய மரக்கன்றுகள் நடப்பட்டு வளர்க்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை கேட்டுக் கொண்டால் 15,000 மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கவும் பராமரிக்கவும் தயாரும் என்று மேட்டுப்பாளையம் வட்டத்தில் உள்ள சிக்காரம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிக்காரம்பாளையம் ஊராட்சி சார்பில் ஆண்டுக்கு 50,000 மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகள் மற்றும் மரம் வளர்க்க விரும்பும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டுள்ள கள்ளிக்குடி மார்க்கெட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி அல்லது சுகாதார நிலையமாக மாற்ற வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அனைத்து வியாபாரிகள் நலசங்கம் தொடக்க விழா ஆலம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. வணிகர் சங்கத்தின் தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்க அலுவலகத்தை திறந்து வைத்து புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 2017இல் 77 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கள்ளிக்குடி மார்க்கெட்டை இப்பகுதி வளர்ச்சிக்காக மேல்நிலைப் பள்ளி அல்லது சுகாதாரத்துறை நிலையமாக மாற்ற வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். வணிகர் சங்கம் உருவாக்கப்பட்டு அதில் 300க்கும் மேற்பட்ட வணிகர்கள் உறுப்பினராக சேர்ந்துள்ளார்கள். இந்த பகுதியுடைய நீண்ட நெடுநாள் பிரச்சனை, முன்பு காந்தி மார்க்கெட்டுக்காக கட்டிய இந்த பகுதி கள்ளிக்குடி மார்க்கெட்டை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக, உதாரணமாக மேல்நிலைப் பள்ளிக்கோ இல்லை அரசினுடைய சுகாதார நிலையத்துக்கோ மாற்ற வேண்டும் என்பது தமிழக முதலமைச்சர்களும் நம்முடைய பகுதியைச் சேர்ந்த அமைச்சர் பெருமக்களிடம் நேரில் வலியுறுத்த இருக்கின்றோம். அதேபோல் இந்த பகுதி இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. இந்த வளர்ச்சி திட்டங்களை அரசு கவனத்தில் கொண்டு செலுத்த வேண்டும். வணிகர்களுக்கு இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், அது உணவு பாதுகாப்புத்துறை பிரச்சனைகள், வணிகவரித்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், போக்குவரத்து காவல்துறையினால் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். மயிலாடுதுறையில் அருகே திரு இந்தலூர் பகுதியில் மழைநீர் கால்வாய் முறையாக பராமரிக்கப்படாததால் பள்ளி வளாகம் சேரும் சகதியுமாக மாறியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக பருவமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மழைநீர் கால்வாய்களில் செல்லாமல் சாலையில் பாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீருக்கும் குளம் போல் தேங்கியது. இதனால் பள்ளி வளாகம் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. மழைநீர் வடிந்து செல்லும் கால்வாய் மீது நெடுஞ்சாலைத்துறையினர் நடைபாதை அமைத்தால் மழைநீர் வாய்க்காலுக்கு செல்லாமல் பள்ளி வளாகத்தில் பாய்ந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்தனர்.
இதனால் பள்ளி மாணவ மாணவியர் பெரும் அவதிக்குள்ளாகினர். எனவே உடனடியாக மழைநீர் வடிகாலை சீரமைத்து பள்ளியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழை தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு விட்டதாக மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலில் கடும் சேரும் சகதியின் நடுவில் வாரசந்தை தொடங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அனைத்து பொதுமக்களும் வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாரசந்தையில் வாங்குவது வழக்கம். வாரசந்தைக்கு கொடைக்கானல் அருகே உள்ள தேனி, பெரியகுளம், வத்தலகுண்டு, நிலக்கோட்டை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை வாரசந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வாரசந்தையின் மேற்கூரை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தார்பாய்களை கொண்டு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் வாரசந்தை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியது. இதனால் கடைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். எனவே மேற்கூரை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே தரை வாடகை என கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் அனைத்து வியாபாரிகளுக்கும் 100 ரூபாய் வசூல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டையில் மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு அதிகாரிகள் காலதாமதமாக வந்ததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று நடைபெற்ற கூட்டத்தை நடத்தும் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் காலை 11 மணி வரை வரவில்லை. இதனால் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பொதுமக்களின் குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே வாரந்தோறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அதிகாரிகள் அலட்சிய போக்கால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்தனர். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 88வது நினைவு நாளை முன்னிட்டு பரமக்குடியில் அவரது சிலைக்கு அனைத்து தரப்பினர் மற்றும் பொதுமக்கள் மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வெள்ளாளர் மகாசபை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பல்வேறு கட்சியினர், சமுதாய அமைப்பினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் வள்ளி கும்மி நடனமாடினர். குட்டிக்கிடத்தூர் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் அனைவரும் பச்சை வண்ணத்தில் சீருடை அணிந்து முருகன் வள்ளி கும்மி பாடலை பாடி நடனமாடினர். இதில் 3 வயது பெண் குழந்தை நடனமாடியது அனைவரின் கவனத்தை கவர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஹவுரத் மதார்சா வலியுல்லா தர்காவில் 336ஆம் ஆண்டு கந்தூரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அறந்தாங்கி வண்ணான் குளக்கரையில் பழமை வாய்ந்த தர்காவில் கந்தூரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தர்காவில் சந்தனகுடம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு துவா ஓதி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இதில் நிர்வாகிகள், இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் அனைவருக்கும் நெய்சோறு வழங்கப்பட்டது. நாகை அருகே மண் சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்குவளை அருகே மடப்புரம் ஊராட்சியில் 3 கிராமங்களை இணைக்கும் வகையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை பல வருடங்களாகவே மண் சாலையாக உள்ளது. மழை காலங்களில் சேரும் சகதியுமாக காட்சி தரும் இச்சாலையை சீரமைத்து தரக்கோரி பல முறை மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என புகார் தெரிவிக்கும் மக்கள் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து தார் சாலை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உதாரணத்துக்கு ஒரு உடம்பு சரி போடலன்னா முதல் உதவிக்கு திருக்கொல்லைக்கு 1 கிலோமீட்டரில் வேகமாக சென்றுடலாம். ஆனால் அது சேரும் சகதியமாக இருக்கிறதுனால ரொம்ப செல்ல முடியாத ஒரு அவல நிலையாக இருக்குது. ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள்லாம் செல்ல முடியல. பல முறை மனு கொடுத்தும் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதனால் நாட்டு நடும் போராட்டத்தில் மடப்புறம் ஊராட்சி மக்கள் இறங்கியிருக்காங்க. இந்த நாட்டு நடும் போராட்டத்தை நட்டிருக்காங்க. இப்போ இதையாவது பார்த்து மீண்டும் இந்த சாலை அமைச்சு கொடுக்கறதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு 12 மீட்டருக்கு மேல் உள்ள வாகனங்கள் வர விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டதால் இ-பாஸ் நடைமுறைக்கு வந்தது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் இருந்து வருவதால் 12 மீட்டர் நீளமுள்ள நீண்ட சேஸ் வாகனங்களான பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு இன்று முதல் சாலையில் பயணிக்க அனுமதி இல்லை என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. மேலும் அவ்வாறு வரக்கூடிய வாகனங்கள் மலையடிவார பகுதியிலேயே தடுத்து நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணியில் வியாபாரி ஒருவர் வரி செலுத்தாததால் அவரது கடைக்கு முன் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கொட்டி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அரக்கோணம் சாலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நர்பத் என்பவர் பிளாஸ்டிக் பொருட்கள் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் விற்பனை வரி கட்ட தவறியதால் நகராட்சி அதிகாரிகளின் உத்தரவின்படி தூய்மை பணியாளர்கள் அவரது கடைக்கு முன்பாக குப்பைகளை கொட்டிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். உதகையில் நடைபெற்ற கராத்தே போட்டிக்கு இடையே முதியவர் ஒருவர் கர்நாடக இசைக்கு ஏற்ப கராத்தே செய்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அண்ணா உள் விளையாட்டு அரங்கில் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டும் இன்றி கேரளா, கர்நாடகா போன்ற மாநில வீரர்களும், மலேசியா, சிங்கப்பூர், நேபாளம் போன்ற வெளிநாட்டு வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் முதியவர் ஒருவர் அமிர்த வர்ஷினி என்ற கர்நாடக ராகத்திற்கு ஏற்ப கதா ஸ்டைலில் கராத்தே செய்து காட்டி அனைவரையும் அசத்தினார். திருச்சி மாவட்டத்தில் உலக அமைதிக்காகவும் விவசாயத்தை பேணி காக்கும் வகையிலும் மாநில அளவிலான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஸ்ரீ வேலுதேவர் ஐயர் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 14, 17 வயதுக்கு உட்பட்டோர், 17 வயதுக்கு உட்பட்டோர் என 3 பிரிவுகளில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருச்சி உழவர் சந்தை சாலையில் இருந்து தொடங்கி அண்ணா விளையாட்டரங்கம் வரை சென்று நிறைவடைந்தது. இதில் திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 4000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன.